வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பன வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் வெரி புல்லிஷாக மார்க்கெட் போக வாய்ப்பு. செகண்ட் சப்போர்ட் தான் மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வீக்கு இருந்தாலும் இந்த இடத்துல அப்சைடு போக தான் வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தேர்ட் சப்போர்ட்டு பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க. அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தோம், இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்து மறுபடியும் ஃபால் தான் நடந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் மூவ் இல்லை. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் அந்த 30 பாயிண்ட்டுக்குள்ளவே கடைசி வரைக்கும் வச்சு முடிச்சுட்டாங்க. இந்த எக்ஸ்பிரிட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி அன்றைக்கி ஃபுல் செல்லர் கண்ட்ரோல் வரனால இந்த மாதிரி நடக்குது. இது வந்து 20ஆம் தேதி பிறகு இந்த மாதிரி மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் எதாவது சொல்லியிருந்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதுவும் அதை சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் அவனே ஸ்ட்ராங்காக போகும். செகண்ட் சப்போர்ட்டில் எடுத்தால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்கு, பெருசாக போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளவே, இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்குள்ளவே மார்க்கெட் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டாங்க. இதுவும் பெருசாக ஃபால் ஆகலை. நிஃப்டி தான் பெருசாக ஃபால் ஆனிச்சு. அதுவும் நம்ம சொல்லியிருந்த ரேஞ்சுக்கு பிறகு அது பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஃபுல் சைட்வேஸ்லேயே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தோம், நேற்றோட கேண்டில் என்கல் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோசிங்கே கீழே வச்சுட்டாங்க. இதுபடி பார்த்தா நிஃப்டி வீக்கான க்ளோசிங் தான் டே கேண்டில் பொறுத்த இருக்குது. ஒருவேளை இறங்கினா இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த கேண்டோட லோ பார்த்தீங்கன்னா ஹை 23,840 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டப் படி, டே கேண்டில் செட்டப் படி 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 24,260 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,382, அடுத்து 24,503 அப்படி வச்சுருக்கோம். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,140, அதுக்கடுத்து 24,037, அதுக்கடுத்து 23,842. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு பக்கம் வாய்ப்பான செட்டப்பில் தான் இந்த மார்க்கெட் இருக்குது. 24,260 பிரேக் பண்ண மாதிரி மார்க்கெட் புல்லிஸ் இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். 24,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் 250 பாயிண்ட் மேலே அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்காதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பார்த்தா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இது ஃபால் ஆகிறதான் வாய்ப்பு அதிகம். இந்த இடத்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பிரேக் பண்ணக்கூடாது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுபோல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட் அப்சைடு போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த இடத்த ஒரு கேப் அப்போ எது இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வந்துட்டு இந்த ஓப்பனான இடத்துக்கு வந்துட்டு திருப்பி அப்சைடு போகிறதான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இடையில மிடில் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் இருக்கிறது வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ரெண்டு சைடுமே பிரேக் ஆகலாம், மார்க்கெட் போல இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில இருக்கிறது வாய்ப்பு அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு பக்கம் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது. அது ஓப்பனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய மார்க்கெட் வந்து ஓப்பனை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். நான் ஓப்பன் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா இந்த கேண்டிலுக்கு மேலே, அதாவது நல்லா க்ளோசிங் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணி பெரிய புல்லிஸாக போகிறது வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ஹையோட பிரேக் பண்ண முடியல. இதுபடி பார்த்தா மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு தான் தெரியுது. இன்றைக்கி டேவோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் ஃபால் இருக்கும். இந்த கேண்டோட லோ வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப் படி 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 52,090, அதுக்கடுத்து 52,409, அதுக்கடுத்து 52,817. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 51,752, 51,443, அடுத்து 51,000 ரவுண்ட் ஃபிகரில் அந்த இடத்துல இருக்குது. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது? நிஃப்டி நிஃப்டி தான். நிஃப்டியும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகிற மாதிரி தெரியுது. என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நிஃப்டி சொன்ன மாதிரி தான். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் பிரேக் ஆனிச்சுன்னா மார்க்கெட் வந்து போயிட்டு இந்த க்ளோசிங் எடுத்துகிட்டா சப்போர்ட் எடுத்தால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை, ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் அப்படின்னா திருப்பி மேலே வந்துட்டு திருப்பி ஃபால்ட்டுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. அப்படி இந்த ரெண்டு பக்கம் வாய்ப்பு இருக்க பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு
ரெசிஸ்டன்ஸ் கிடையாது சார், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இடையில மார்க்கெட் சைடுவேஸ் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபாலு, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னோடய பாயிண்ட் தான் வந்து சைடுவேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.